ரெடி. அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை கோவை அரசு கலை கல்லூரியில் முதல்வர் தொடங்கி வைத்து பேசுகையில், இக்கல்லூரியில் நுழைந்த உடன் நீங்கள் கொடுத்த வரவேற்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இந்நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பே நேற்றிரவு உங்களது வங்கி கணக்கிற்கு 1000 ரூபாய் பணத்தை போட உத்தரவிட்டேன். நாள்தோறும் ஏராளமான திட்டத்தை செயல்படுத்தி வந்தாலும் ஒரு சில திட்டங்கள்தான் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும். வரலாற்றில் பெயர் சொல்லும் திட்டமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்கி வைக்க கோவைக்கு வந்துள்ளேன். கடந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு பயனளிக்கும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறேன். நாட்டிற்கே தமிழகம்தான் முன்னோடி என்று சொல்லும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். திராவிட மாடல் என்றால் சமூக நீதி அரசு என பொருள். பெண்கள் மாணவர்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை செய்கிறோம். 518 கோடி முறை பெண்கள் விடியல் மகளிர் பயண திட்டத்தை பயன்படுத்தி உள்ளனர். மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் 1,15,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலை உணவு திட்டம் மூலம் 20 லட்சம் மாணவர்கள் காலை உணவு சாப்பிடுகிறார்கள். பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்திற்கு எடுத்து செல்ல துவக்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம் மற்றும் புதுமைப்பெண் திட்டம் ஆகும். இதன் மூலம் 3,78,000 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. மாணவிகளுக்கு வழங்கப்படுவது போல மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்க வேண்டுமென மாணவர்கள் கேட்டார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு வரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இத்திட்டத்தின் மூலமாக இனி வழங்கப்படும். உயர் கல்வியில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் வகையிலும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதனை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் படித்து கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், சட்டம் சார்ந்த படிப்புகளில் சேரும் மாணவர்கள் இந்த திட்டம் மூலம் பயன்பெறுவார்கள். இத்திட்டத்தினால்
தொழில் கல்வி பயிலும் மாணவர்களும் பயன் பெறலாம். அதற்காக 3.78 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 380 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணம் மாணவர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். உங்களின் குடும்பத்தில் ஒருவனாக, தந்தையாக இருந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளேன். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகம் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் நிலையை உருவாக்க வேண்டும். மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்புகள் வர வேண்டும். பள்ளி படிப்பு முடித்த எந்த ஒரு மாணவரும் உயர்கல்வி படிக்காமல் திசை மாறி போய்விடக்கூடாது. நல்ல வேலைவாய்ப்பை பெற வேண்டும். இதுதான் என் கனவு. அதற்காக கடுமையாக உழைத்து பல புதிய திட்டங்களை உருவாக்கி உள்ளேன். உலக அளவில் முன்னணி மாநிலமாக தமிழகம் விளங்க வேண்டும். கல்வி கற்க எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அந்த தடைகள் உடைத்தெறியப்பட வேண்டும். தடைகளை உடைக்க உதவி செய்ய நானும் திராவிட மாடல் அரசும் உள்ளோம். ரெடி?